அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கால் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்5 பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் நூற்றாண்டு 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் நூற்றாண்டில் நூற்றாண்டு குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. நூற்றாண்டில் பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் ராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் நூற்றாண்டிற்கு பின்பும் ராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் நூற்றாண்டு குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் I can understand the difficulties of a translator of scientific books and I tender my congratulations to Professor N. Subburediyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் பிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ், servant in Tamil language and literature, disseminator of knowledge about Vaishnava religion and philosophy, well-informed and animated guide to the 100 hallowed Vaishnava shrines in South India, Professor Subbureddyar is a man of many parts என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. கெனவலே இனியவளே, ஏழ்முகம் கொண்டவளே, கண்ணாலே கவி படைக்கும் கார்மேக தென்றலே, தாயே தமிழே வணக்கம். விதிகளுக்கு மாறாத எதையும் செய்ய துணியாதவராம், துயரங்கள் வந்தபோதும் எதிர்கொண்டு வென்றவராம் ஐயா நா. சுப்புரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா. சுப்புரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணையவழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள்: 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் ஜே. வள்ளி அவர்கள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, CTTE பெண்கள் கல்லூரி, பெரம்பூர், சென்னை. தலைப்பு: கவிஞர் கண்ணதாசனின் கவிதைகளில் அனுபவம். வாருங்கள் அம்மா, கண்ணதாசனின் கவிதைகளில் அனுபவத்தினை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியாரின் 105வது பிறந்தநாளை முன்னிட்டு 105 பொழிவாளர்கள் 105 தலைப்புகளில் சிறப்புரையாற்றி வருகின்றனர். அவ்வகையில் கவியரசர் கண்ணதாசன் கவிதைகளில் அனுபவம் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற இருக்கின்றேன். நான் முனைவர் ஜா. வள்ளி, உதவி பேராசிரியர், CTT மகளிர் கல்லூரி, தமிழ்துறை, சென்னை. கவியரசர் கண்ணதாசனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நாடறிந்த, உலகறிந்த ஒரு கவிஞர். மகா கவிஞர் மட்டுமல்ல, மக்கள் கவிஞரும் கூட. ஆம், இன்றும் அவருடைய பாடலை கேட்டு உறங்குபவர்கள் ஏராளம், கேட்டால்தான் உறக்கம் வரும் என்பவர்களும் ஏராளம் ஏராளம். நானும் அவருடைய பாடலை கேட்டு வளர்ந்தவள்தான். அவர் இறந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பின்பும் அவருடைய பாடலுக்கு என்று மக்கள் மனதில் ஒரு நிரந்தர இடம் இருக்கின்றது. மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்த கவிஞராகவும் கண்ணதாசன் திகழ்கின்றார். அதனால்தான் என்னவோ நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடி சென்றார் கவியரசு கண்ணதாசன். மகா கவிஞர்கள் தங்கள் வாழ்வை கணிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை பாரதிதாசன் வரிசை உலகுக்கு மீண்டும் உணர்த்தியவர் தான் கவிஞரசு கண்ணதாசன். இவரை திரையுலக கம்பர் என்று கூறலாம். இத்திரையுலக கம்பனின் சரித்திரத்தை சற்றே புரட்டிவிட்டு அவரது கவிதைகளுக்கு செல்வோம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் சிறுகுடல்பட்டி எனும் ஒரு சிறு கிராமத்தில் சாத்தப்ப செட்டியாருக்கும் விசாலாட்சி ஆட்சிக்கும் 1923 ஜூன் மாதத்தில் 24ஆம் நாள் பிறக்கின்றார் முத்தையா. ஆம், முத்தையா என்னும் பெயர்தான் கண்ணதாசனுக்கு அவர் பெற்றோர்கள் இட்ட பெயர். 6 சகோதரிகள், 3 சகோதரர்கள், மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அக்காலத்தில் காரைக்குடியில் ஒரு வழக்கம் இருக்கிறது. நிறைய பிள்ளையை பெற்றவர்கள் பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை தத்து கொடுப்பார்கள். அப்படித்தான் முத்தையா நாராயணனாக பிள்ளை இல்லாத ஒரு தம்பதிக்கு தத்து கொடுக்கப்படுகின்றார். சிறுவயது முதலே அவருக்கு கல்வியில் பெரிதும் ஆர்வம் இல்லை. 8ஆம் வகுப்பு வரைதான் படித்திருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு எழுதுவதில் ஆர்வம் அதிகம். எப்படியாவது எழுதி பெரிய ஆள் ஆகிவிட வேண்டும், பெரிய எழுத்தாளர் ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் முந்தித்தள்ள அவர் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி வந்த அவர் சென்னையில் பல துன்பங்களுக்கு ஆளாகின்றார். ஒரு 16 வயது இருக்கின்ற ஒரு சமயத்தில்
சென்னையில் படுக்க இடமில்லை அவருக்கு. காந்தி சிலை அருகே படுத்துக் கொண்டிருந்த போது காவலர்கள் அவரை விரட்டுகிறார்கள். அப்பொழுது வெகு தூரம் நடந்தே செல்கின்றார். தன்னுடைய நிலையை நினைத்து நினைத்து அவருக்கு கண்களில் கண்ணீர் ததும்புகின்றதாம். ஒரு முறை இந்த சம்பவத்தை அவருடைய பிள்ளைகளோடு அவர் பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னார். சுமிதாங்கி என்னும் ஒரு படக்காட்சி தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜெமினி கணேசன் சோகமாக காந்தி சிலை அருகே நடந்து வருவது போல ஒரு காட்சி. அப்பொழுது ஒரு 7 கார்கள் வரிசையாக சென்று கொண்டிருக்கும். அதாவது இரவு நேரத்துல படப்பிடிப்பு நடந்ததுனால அப்போ வாகனங்கள் அதிகமாக இருக்காது இல்லையா. அப்போ ஒரு 7 கார்கள் அந்த வழியில போய்கிட்டு இருக்கு. அது ஒரு காட்சியாக இருக்கு. அப்பொழுது கண்ணதாசன் அவர் பிள்ளைகளிடம் சொன்னாராம், இந்த காட்சி எடுக்கும் பொழுது இந்த காட்சியில் தெரிகின்ற கார்கள் எல்லாம் நம்முடைய கார்கள் என்றாராம். அதாவது ஒரு 16 வயதுல எந்த காந்தி சிலை அருகே அவருக்கு படுக்க இடம் இல்லையோ, பின்னாளில் புகழ்பெற்ற ஒரு இடத்தை அவர் அடைந்த பிறகு, ஒரு அதிக செல்வத்தை பெற்று புகழின் உச்சியில் இருந்த பொழுது அவர் எடுத்த ஒரு திரைப்பட காட்சிக்கு ஜெமினி கணேசன் ஒரு விரக்தியில் நடந்து செல்லுகின்ற ஒரு காட்சி. அந்த சமயத்துல அவரை நடப்பதற்கு இந்த இடம்தான் சரியாக இருக்கும் என்று அவர் கணித்து, அந்த நேரத்துல ஒரு 7 கார்களை அவர் அவருடைய சொந்த கார்களையே அவர் அந்த காட்சியில பயன்படுத்தி இருக்காருன்னா எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற ஒரு உத்வேகமும் திறமையும் ஆற்றலை சரியாக பயன்படுத்திக்கின்ற ஒரு அறிவும் இருந்தாலே வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றதுக்கு இவரை விட வேற எடுத்துக்காட்டு வேற யார் வேணும் சொல்லுங்க. எல்லா கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்காரு. எந்த பத்திரிகையில பணிக்கு புரிய வாய்ப்பு கிடைச்சாலும் அதையெல்லாம் பயன்படுத்திப்பாரு. அப்படித்தான் இந்த முத்தையா கண்ணதாசன் ஆயிருக்காரு. ஒரு 17 வயதுல திருமகள் என்ற ஒரு பத்திரிகையில பிழை திருத்தும் பணிக்கு நேர்முக தேர்வுக்கு போறாரு. அப்ப அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய புனைப்பெயர்கள் அவர் எழுதிட்டு இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல அவர் பெயர் என்னன்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாராம். அந்த பெயரை அவருக்கு சூட்டி கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரை இனியும் கண்ணதாசன் என்ற ஒரு பெயரோடவே அவர் அழைக்கப்பட்டு வருவது எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. நிறைய அந்த பத்திரிகைக்கு பிறகு சண்டமாருதம், முல்லை, திரை ஒளி, மேதாவி, தென்றல், கண்ணதாசன் போன்ற பல பத்திரிகைகள்ல அவர் பணியாற்றி இருந்தார். இதுல கண்ணதாசனுக்கு சண்டமாருதம்னா அவருடைய சொந்த பத்திரிகை. அதை நடத்துகின்ற அளவிற்கு அவர் மிகப்பெரிய ஒரு நிலையை எழுத்துத்துறையில அவர் அடைந்தார் என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமா ஒரு முறை இவருக்கு திரையுலக வாய்ப்பு கிடைக்குது. திரைக்கதை வசனம் எழுதுற வாய்ப்பு. அப்படியே படிப்படியாக என்ன பண்றாரு, கல்வனின் காதலி படத்துல முதல் பாட்டை அவர் எழுதுறாரு. காலை குளித்தெழுந்து, அதுதான் அந்த முதல் பாட்டு. அதற்கு பிறகு கண்ணதாசன் பாடல்கள் இல்லாத படங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு திரைப்படங்கள் பாடல்கள் எழுதி குவித்தாரு அப்படின்னு சொல்லலாம். பட்டி தொட்டி எங்கும் அவரோட பாடல்கள் தான். அந்த முதல் பாடல்ல அந்த காலை குளித்தெழுந்து அந்த பாட்டை அவர் எழுதும் போது அந்த பெயர் பலகையில அவர் அந்த பாடலாசிரியர் பெயர் கூட இடம்பெறல. ஆனா பின்னால பாத்தீங்கன்னா அவரோட பேரை போட்டாலே அந்த படம் ஓடும், அவர் பேர் வந்தாலே அந்த படத்துக்கு அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைக்கு உச்சத்துக்கு அவர் போயிருக்காரு. ஆக முதல் பாட்டுல அவர் பெயரே அங்க இல்ல. ஆனா அவர் பேர் இல்லாத படமே இல்ல பின்னாலன்ற அளவுக்கு ஒரு இடத்த அவர் அடைஞ்சிருந்தாரு. அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு கடின உழைப்பாளி, எவ்வளவு ஒரு திறமைசாலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு அவருடைய பாடல்கள் எண்ணிக்கை அடங்காது. அவ்வளவு 6000 திரைப்பட பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதற்காக பல்வேறு விருதுகள் அவர் வாங்கியிருக்காரு. பாடலாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் என பல முகங்கள்ல அவர் பரிணமித்து வந்திருந்தார். இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அவருடைய 55வது வயதுல அவர் அவருடைய இறுதி பாடலான கண்ணே கலைமானே இந்த பாடலுக்கு பிறகு அவருடைய திரையுலக வாழ்வும் அவருடைய பூ உலக வாழ்வும் நிறைவுக்கு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய 55வது வயதுல உடல்நல கோளாறு காரணமாக சிகாகோ மருத்துவமனையிலே அவர் உயிரிழந்துடுறாரு. இவருடைய இறப்பு திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. திரையுலகிற்கு மட்டுமல்ல, இசையை ரசிக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதனாலதான் இன்ன வரைக்கும் கண்ணதாசன் பாடலை கேட்டு உறங்குகின்ற மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாததாக, மக்களுடைய மனதிலிருந்து நீங்க முடியாததாக, அப்படியே அவர்களுடைய மனதிலேயே ஊனிலும் உதிரிலத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் அப்படியே பதிஞ்சு போயிருச்சு. அதை கேட்டாதான் உறக்கம் வரும் என்ற சூழலில் தான் இருப்பவர்கள் ஏறாலும் அந்த ஒரு நிலைக்கு முத்தையா என்னும் கண்ணதாசன் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது.
அவர் ஏராளமான படைப்புகளை எழுதி குவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 232 நூல்கள், 5000 கவிதைகள் 10 தொகுதிகளாக வெளிவந்தது, 6000 திரைப்பட பாடல்கள் 5 தொகுதிகளாக வந்தது, 26 நாவல்கள், குறுநாவல்கள், 10 காப்பியங்கள், வரலாற்று சம்பவங்களை எல்லாம் அடிப்படையா வைத்து காப்பியங்களையும் குறுங்காப்பியங்களையும் எழுதுறாரு. ஆன்மீக நூல்கள், முதல்ல பகுத்தறிவுவாதியா இருக்காரு, பிறகு கடவுள் முதல்ல இல்ல அப்புறம் இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு வந்து பகுத்தறிவு நூல்களையும் ஆன்மீக நூல்களையும் அவர் எழுதுறாரு. தன் வரலாறு, இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு திறந்த புத்தகம். தன் வரலாறு நூல் 4 எழுதியிருக்காரு. 26 சுயசரிதைகள். ஒரு சமயத்திலயும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பல சமயங்கள்ல தன்னை உணர்ந்த போதெல்லாம் அதை கொஞ்சம் கூட மறைச்சு வைக்காம தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சுயசரிதையா எழுதி வச்சிருந்தார். நிறைய பேர் அவரை கேட்டாங்க, இதையெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு, நீங்க இதெல்லாம் எழுதுறீங்களே அப்படின்னப்போ, எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நான் எழுதவில்லை, என்னை போல் வாழ்ந்து விடாதீர்கள் என்பதற்காக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்னா அதுக்கு முழு தகுதி இருக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். எனக்கு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி? ஆக ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இதுதான் அவரோட வாழ்க்கையே. குடியும் கொடுத்தனமும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு இதெல்லாம் அவர் ஒரு அறிவுரை மாதிரி சொல்லும் பொழுது உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுவது இயல்பு. இதை ஒரு பத்திரிகையாளர் அவரை கேட்கும் போதுதான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நானே மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு மனிதர் தான் கண்ணதாசன். இவ்வளவு படைப்புகளை படைத்த அவருடைய படைப்புகள்ல எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல. அதுல ஒரு சில முக்கியமான படைப்புகளை நான் சொல்றேன். பல புனைப்பெயர்கள் அவர் எழுதியிருக்காரு. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கனகப்பிரியன், பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. அவருடைய படைப்புகள்ல மிக குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லணும்னா சேரமான் காதலி. அதாவது சோழர்கள் பாண்டியர்களை பற்றி நிறைய காப்பியங்கள் வந்திருக்கு, வரலாற்று நாவல்கள் வந்திருக்கு. ஆனா சேரர்களை பற்றி பெரும்பாலான படைப்புகள் கிடையாது. ஆக சேரமான் பெருமாளை வைத்துக்கொண்டு சேரமான் காதலி என்னும் ஒரு வரலாற்று நாவலை எழுதுறாரு. அர்த்தமுள்ள இந்து மதம். அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்த பிறகு அதை பற்றி ஒரு குருட்டுத்தனமாக அவர் வந்து நம்பி விடாமல் அதை ஒரு ஆராய்ச்சி செய்தே அவர் வந்து அதுக்குள்ள தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டார். தன் ஆராய்ச்சியில் கிடைத்ததை எல்லாம், தன்னுடைய அறிவுக்கு எட்டியதையெல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதமாக அவர் பதிவு செய்தார். கிட்டத்தட்ட 10 தொகுதிகளாக அந்த நூல் வெளிவந்தது. வனவாசம், அவருடைய அரசியல் வாழ்க்கை விட்டு அவர் வெளியே வந்தது, அவருடைய சொந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே அந்த வனவாசம் சுயசரிதையில வந்து இடம்பெற்று இருக்கும். அந்த நூல்ல நிறைய செய்திகள் இருக்கும். அப்புறம் இயேசு காவியம், இந்து மதத்தை பற்றி எழுதும் போது வந்து இயேசு காவியத்தை பத்தியும் அவர் எழுதியிருக்காரு. இது வந்து அவருடைய ஒரு சமய பொறையை வந்து எடுத்துக்காட்டும். எல்லா சமயத்தையும் ஒரு சமமாக பாவிக்கின்ற ஒரு தன்மையை வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். மாங்கனி, இப்படி பல நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் சொந்தமா தயாரிச்சிருக்காரு. திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லணும்னா நாடோடி மன்னன், மதுரை வீரன், இதனுடைய வசனங்கள்லாம் மிகச் சிறப்பானதாக இருக்கும். இவ்வளவு படைப்புகளுக்கு சொந்தக்காரரை வந்து விருதுகளும் அங்கீகாரங்களும் அலங்கரிக்காம இருந்திருக்குமா என்ன? 1968 குழந்தைக்காக அப்படின்ற ஒரு படத்துல அவர் எழுதின வசனத்திற்காக சிறந்த வசனகர்த்தாவுக்கான தேசிய விருது அவருக்கு கிடைக்குது. 1980 சேரமான் காதலி வரலாற்று நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. திடீரென்று 1981 அவர் இறக்குறாரு. அப்போ அரசாங்கம் வந்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்குது. இந்த மணிமண்டபத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா 3 முதல்வர்களால் உருவாக்கப்பட்ட மணிமண்டபம். அதாவது ஒரு எம்ஜிஆர் அவருடைய இறப்பின் அப்போ வந்து எம்ஜிஆர் தான் வந்து முதல்வராக இருந்தார். அப்ப எம்ஜிஆர் உடனே கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியேற்றாரு. அதற்கு பின்னால் ஆட்சி கட்டிலில் ஏறிய கருணாநிதி அந்த மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னால் வந்த ஜெயலலிதா அந்த மண்டபத்தை திறந்து வைக்கின்றார். ஆக 3 முதல்வர்களாலும் விரும்பப்பட்ட ஒரு மகா கவிஞன் அப்படின்னு சொல்லணும்னா கவியரசு கண்ணதாசனை சொல்லலாம். 84 லட்சம் ரூபாய் செலவுல அந்த மணிமண்டபம் கட்டப்படுகின்றது. 2 தளங்கள். கவியரசு கண்ணதாசனுடைய மார்பளவு சிலையும் அங்க இருக்கு. அவரை பற்றிய நிறைய புகைப்பட கண்காட்சிகளும் அங்க இருக்கு. 2400 நூல்கள் கொண்ட நூலகமும் அந்த இடத்துல இருக்கு. இப்போ மணிமண்டபம் வந்து அவருடைய படைப்புகளையும் அவருக்கான ஒரு நினைவையும் இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நினைவு அரங்கமாகவே திகழுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணதாசன் எனும் அனுபவ பெட்டகம் அப்படித்தாங்க அவர் சொல்லணும். ஏன்னா அவருடைய பாடல்கள்ல அவ்வளவு அனுபவங்கள். எடுத்த உடனே நான் வந்து அவருடைய பாடல்களை அறிமுகப்படுத்தி இருப்பேன். ஆனா வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மகா கவிஞன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களை எல்லாம் பட்டு ஒரு இடத்திற்கு வந்திருக்காரு அப்படின்றத தெரிந்து கொள்வதன் மூலமாக
வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வந்தா நமக்கு தான் வந்துட்ட மாதிரி நம்ம எல்லாம் நொந்து போய் உட்கார்ந்துடுறோம்ல. அப்படி வந்த ஒருத்தர் கூட எந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவருடைய வரலாறை கொஞ்சம் ஒரு சுருக்கமா நான் சொன்னேன். இந்த 55 ஆண்டுகால வாழ்க்கையில கண்ணதாசன் வந்து பார்க்காத பெறாத அனுபவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையோட கரையில வாழ்க்கைய தள்ளி நின்னு பார்த்தவரு, அப்புறம் அந்த வாழ்க்கை கடல்ல குதிச்சு நீச்சல் அடிச்சவரு, அதுல மூழ்கி போய் மூச்சடிச்சு திணறி திரும்பவும் மேல ஏறி வந்து கரை ஏறியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லயுமே அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து பெற்ற ஒரு நிறைய அனுபவ பெட்டகமாகவே இருந்திருக்காரு. வறுமையையும் பார்த்திருக்காரு, செல்வத்தையும் பார்த்திருக்காரு, ஏற்பையும் பார்த்திருக்காரு, நிராகரிப்பையும் பார்த்திருக்காரு, காதலையும் அனுபவிச்சிருக்காரு, காதல் தோல்வியையும் பட்டிருக்காரு. இப்படி எத்தனையோ அனுபவங்கள். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் தான் வந்து அவருடைய பாடல்கள்ல அப்படியே தெளிச்சு விட்டிருக்காரு. அந்த அனுபவத்தை அத்தனையுமே ஒரு திறந்த புத்தகமாக மக்கள் முன்னாடி துணிந்து வைத்தவர். அதனாலதான் வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற மனிதர்களுக்கும் அந்த அவருடைய பாடல்கள் வந்து சரியா போய் பொருந்திருக்கு. எந்த ஒரு சூழல் இருந்தாலும் கண்ணதாசனுடைய பாடலை அந்த சூழலுக்கு நம்ம கேட்கலாம். சந்தோஷமோ துக்கமோ எதாக இருந்தாலும், அன்போ பிரிவோ எதாக இருந்தாலும், ஒரு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதாக இருந்தாலும், ஒரு குழப்பமோ தெளிவோ எந்த ஒரு சூழல்லையுமே அவருடைய பாடலை கேட்டா நமக்கு அந்த உணர்விலிருந்து மீண்டு வந்துடலாம். ஒரு சிறந்த படைப்பாளனுக்கு இதுதான் அழகு. தான் என்ன உணர்கின்றானோ அந்த உணர்வையே தன்னுடைய பாடல்கள்ல சொல்லுல ஏத்தி கொடுக்கணும். அதை கேட்பவரும் உணர செய்யணும். அதுதான் மிகச்சிறந்த படைப்பாளனுக்கு அழகு. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்புக்கு சொந்தக்காரன் படைப்பாளன் தான் கவியரசு கண்ணதாசன். அதனால அவர் ஒரு அனுபவ பெட்டகம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலுமே வந்து தப்பில்லை. அது அவருக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லுதான் அது. கண்ணதாசனுடைய கவிதைகளில் திரைப்பட பாடல்கள் அப்படின்றத மட்டும் என்னால தனியா பிரிச்சு பார்க்க முடியல. அவையும் திரை கவிதைகள் தான். அந்த எல்லா அவருடைய படைப்புகள், ஏன்னா கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட கவிதைகளுக்கு சொந்தக்காரர் அவர். அவருடைய பாடல்களில் கவிதைகளில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த அனுபவங்களை எல்லாம் பார்ப்பது என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். அதுல முதல்ல காதல் அனுபவத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காதல் தான் இவரை வந்து கவிஞராக்கியது. அதை அவருடைய தன்னுடைய சுயசரிதையில எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. பல மேடைகளிலையும் அவர் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் காதல் வந்து தோல்வி அடைந்த ஒரு காதல் தான். ஆனாலும் காதல் தோல்வியில துவண்டு போகாம தொடர்ச்சியாக முன்னேறி வந்தவர் அவர். இதுவும் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். அவர் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் கூட இது. அப்ப கூட தன்னுடைய காதலியை வந்து எந்த இடத்துலயுமே அவர் வந்து அவமானப்படுத்தி பேசலன்னு சொல்லலாம். கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. ஆக அந்த காதலியால தான் அவர் கவிஞரே ஆனாரு அப்படின்றத அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. தன்னுடைய காதலியை வந்து ஒரு காதலியை எப்படி எப்படியோ பார்ப்பான் ஒரு காதலன். ஆனா வந்து மகாராணியாக நினைக்கின்ற ஒரு மனோபாவம் கண்ணதாசன் போன்ற மகா கவிஞர்களுக்கு மட்டுமே தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பாடல்ல ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். அவரோட பாடல்களெல்லாம் வந்து பாடினாதான் அழகா இருக்கும். ஆனா அந்த ஒரு ரிஸ்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. சொல்ல முடியாது, என்னையும் மீறி நான் பாடினாலும் பாடுவேன். ஏன்னா அதுதான் அவருடைய பாடலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அது. ஆனா அப்படி ஒரு துன்பம் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்றது நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். அவருடைய அந்த மகாராணியாக தன்னுடைய காதலை பாவிக்கின்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்திருக்கு. எப்படியெல்லாமோ காதலியை வர்ணிக்கிறாங்க. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காதலியோட பார்வைக்கு இருக்கிற ஒரு வலிமை இருக்கு பாருங்க. பாரதி கூட அதை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. கண்ணியரின் கடைக்கண் பார்வைப்பட்டால் காளையர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம். அந்த பார்வைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. இவரும் அந்த பார்வையை பத்தி பாடியிருக்காரு. 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். பார்வை கூட வேண்டாமா, காலடி ஓசையே போதும் கண்ணதாசனுக்கு. உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். அருமையான ஒரு பாடல் அது. அவ்வளவு பார்வைகள் சுத்தி இருந்தாலும் காதலியோட பார்வையை நான் தெரிந்து கொள்வேன் சொல்லுகின்ற அந்த காதலனுடைய அந்த அன்புக்கு ஈடு என்ன இருக்கு சொல்லுங்க. குரல்ல கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. பார்வையை இருக்கும்போது பேச்சுக்கு அங்க வேலையே இல்லைன்ட்டு. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணே கண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது, அதுவே பேசிட்டு இருக்கும் போது அங்க வாய்க்கு என்ன வேலை இருக்கு, பேச்சுக்கு என்ன இடம் இருக்கு. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதிலே இருக்கும் நிம்மதி.
பிரிஞ்சுட்டு திரும்பி சேரும்போது அங்க பேசவே வேணாம், பேசவே மறந்துருவாங்களாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த பார்வைக்கு அவ்வளவு ஒரு வலிமை. காதலுக்கு வந்து நாளும் தண்ணி ஊத்தி வளர்க்கறதே அந்த பார்வை தான் அப்படின்றத கண்ணதாசன் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காதலிக்கு அழகா பெற்றோர்களையும் அவர் படைத்து காட்டியிருக்கின்றார். உண்மையான பெற்றோர்கள் வேற, ஆனா இவர் படைக்கிற பெற்றோர்கள் வேற. மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னை ஈன்றதோ, அதுதான் உன்னை பெற்றெடுத்ததா, மின்னலும் தென்றலும் தான் உன்னை பெற்றெடுத்ததா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை தன்னுடைய காதலி கிட்ட கேக்குறாரு. ஆனா இன்னைக்கு பாடல் வரும், எவண்டி உன்னை பெத்தான் பெத்தான் பெத்தான், கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். அன்றைய கவிஞனுக்கும் இன்றைய கவிஞனுக்கும், அன்றைய காதலனுக்கும் இன்றைய காதலனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாட்டுல காதல பதியறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய பாடல்களை காதை விட்டு விலகவே மாட்டேங்குது. இன்றைய பாடல்கள் காதில் பதியவே மாட்டேங்குது. அதுதான் நிலைமை. அது காதல்ல வந்து இவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அந்த காதலை நேசித்த ஒருவருக்கு காதல் தோல்வி வந்தால் என்ன ஒரு நிலைமை ஆகும்? அதையும் அவர் பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அது அவருடைய சொந்த அனுபவம் இல்லையா? அந்த வேதனையை கூட சாதனையாக்கியவர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வேதனையை வைத்துத்தான் அவர் வந்து பதிவு செய்து வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கவிஞன் வந்து தன்னுடைய மன உணர்வுகளுக்கெல்லாம் அழகான வடிவம் கொடுக்கணும். அதை வந்து படிப்பவர்களுக்கும் அந்த உணர்வு வந்து போய் சேரணும். அந்த மாதிரி கொண்டு வருவன் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர். அந்த படைப்பை வந்து அழகா பண்ணியிருக்காரு கண்ணதாசன் சொல்லலாம். அந்த காதல் பிரிவையும் அந்த தோல்வியையும் அவருடைய கவிதைகள் வந்து மிக உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பல நேரங்கள் அந்த மறதியை நம்ம நினைச்சு நினைச்சு வேதனைப்படுவோம். நான் மறந்து போயிடுறேன், அதை ஏதோ ஒரு பெரிய ஒரு குறையாகவே நினைப்போம். ஆனா காதல் அது இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு ஒரு காதல் ஏங்குறா. நேரம் அவன் நினைப்பே எனக்கு கொடுத்துட்டு இருக்கே, நீ என்னை மறக்க மாட்டியா, மறக்கிறதுன்றது எனக்கு வராதா அப்படின்னு. அடுத்து என்னைக்கு அந்த காதலனை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம். கண்கள் இரண்டும் என்றும் உன்னை கண்டு காணும், கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. எவ்வளவு ஒரு வேதனை. இதுல புரியாத வார்த்தைகளோ வசனங்களோ இல்லைங்க, அப்படியே உணர்வு தான் இதுல இருக்கு. என்னை மீறி நானும் பாடிட்டேன், என்ன பண்றது. அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு, அவருடைய பாடல் வலிக்கு இருக்கிற வரிகளுக்கு இருக்கிற வலிமை அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்கள் வந்து தன்னுடைய காதலனை பார்க்கலன்னா அது இருந்து என்ன புண்ணியம். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. பாடும்போதே கண்ணுல தண்ணி வருதுங்க. அப்படியான ஒரு வரிகள் அதெல்லாம். அந்த சோகத்துல இருக்கவங்களுக்கு அது கட்டாயமா புரியும். காதலனுக்கு இல்லையா சோகம், அதான் அடுத்த பாட்டு. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டும் கவர்ந்து போனாளே. ஒரு பக்கம் தந்தையும் வேதனைப்படுறாரு, அதே வரிகள் காதலனுக்கும் அப்படியே பொருந்து. இந்த சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா மாதவி வந்து தன்னுடைய கோவலனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறப்போ ஒரு கடிதம் எழுதுவா. அத வந்து கோவலனுடைய தாய் தந்தையரும் படிப்பாங்க. எவ்வளவு நாகரிகமாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தா பாருங்க. ஒரு காதலன் மட்டும் இல்லாம பெற்றோர்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு அதுல வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காட்சி தான் என்னால இந்த இடத்துலயும் உணர முடிஞ்சது. மகளை பிரிந்த தந்தையும் இதேதான் பாடுறாரு, அவள் பறந்து போனாலே. காதலை பிரிந்த காதலனும் அதேதான் பாடு. இப்படி ஒரு பொருந்தக்கூடிய வரிகள். காதலியும் சொல்லுவா, எப்பவுமே நிலவு வந்து அதுதான் வந்து காதலுக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதுதான் அவங்கள சேர்றது, அவங்க நினைவுகளை காப்பாத்தி மீட்டு கொடுக்கறது, அவங்கள நினைவுறுத்தி கொண்டே இருப்பது அந்த நிலவு தான். அந்த நிலவை பார்த்தப்போ இப்போ அவளால தூங்க முடியலன்னு ஒரு காதலி பாடுறா. காயும் நிலா வானில் வந்தால் கண் உறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண் உறங்கவில்லை, இந்த பெண் உறங்கவில்லை.
நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. சிந்தனையே இல்லை, இருந்தாதான் காதலன் இருந்தாதான் அங்க நினைப்பு. பிரிவுக்காக பாடுகின்ற துயரம், காதலனும் துயரம் உழுகின்றான், காதலியும் துயரம். ஆக ஒரு பெண்ணாகவும் உணர்ந்து அவர் பாடுறாரு, ஒரு ஆணாகவும் இருந்து அவர் பாடுறாரு. ஒரு விரக்தியில மனிதன் கடவுளை தான் எந்த நேரம் திட்ட ஆரம்பிச்சிருவான். எதனா வேணும்னாலும் திட்டுவான், கிடைக்கலனாலும் திட்டுவான். அப்போ கடவுளுக்கே சாபம் விடுகின்ற ஒரு சூழலை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேதனையை வெளிப்படுத்துறது அந்த காதலன் சொல்றாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாட வேண்டும். எவ்வளவு ஒரு கோபம் கடவுள் மேல இருந்தா, அவரே கடவுள் மனிதரா பிறந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு மனிதன் கடவுளுக்கு சாபம் விடுறான் அந்த காதல் தோல்வியில. இது கண்ணதாசனை தவிர வேற யாரால எழுத முடியும் சொல்லுங்க? அப்படித்தான் நேரு இறந்திருந்தப்போ அவர் எழுதியிருப்பாரு, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு சேராதா, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரோமா. எவ்வளவு ஒரு அந்த ஒப்பாரி பாடல்ல அந்த மாதிரியான ஒரு வேதனையில நான் சாபம் கொடுப்போம். அப்போ நேரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ஒரு சூழல், அவருடைய மரண செய்தி அவரால் தாங்க முடியல. அவருக்கே மரணத்தை கொடுத்த அந்த மரணத்துக்கு மரணம் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை அவர் மனசுல எழுது. அதனாலதான் அவரால் அதை எழுத முடிஞ்சது. அதேதான் இங்கே கிட்டத்தட்ட கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இன்னும் ஒரு ஒரு இடத்துல கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவன். கண் இருந்தா பாக்குதானே செய்வோம், அதுக்கு பெண்ணை படைக்காம இருந்திருக்கணும், படைச்சிட்டு அப்புறம் எங்களை இப்படி கஷ்டப்படுத்தினா எப்படி ஆவறது அப்படின்றத அந்த வரிகள் காட்டும். அப்ப இதுல இருந்து எப்படிதான் வெளியில வருது இந்த மாதிரியான துன்பங்கள் தொடர்ந்து துரத்துக்கிட்டே வந்தா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நம்மளோட மோசமானவங்க எல்லாம் இருக்காங்க, அதை நினைச்சு பார்த்தாலே வாழ்க்கையில ஓரளவு நிம்மதி கிடைச்சிரும் அப்படின்றது. கண்ணதாசனுடைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைவேறாத காதலே காவியம் படைக்கும். இத ரொம்ப உறுதியா நம்பினவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லலாம். காதலுக்கு அடுத்த கட்டம் குடும்பம். அந்த குடும்பத்தை பத்தின அனுபவ பாடல்கள் அவருடைய, ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு குடும்பம் இல்லைங்களா. 6 சகோதரன் 3 சகோதரிகளோட பிறந்தவர் அவர். அவ்வளவு ஒரு பெரிய குடும்பம். பிறந்த வீடும் அப்படிதான், புகுந்த வீடும் அவருக்கு அப்படித்தான். 3 மனைவிகள் 15 பிள்ளைகள் என்று ஒரு பெரிய குடும்பஸ்தர் கவிஞர் கண்ணதாசன். அப்ப அவரை விட குடும்பத்தை பத்தி நல்ல பாடல்கள் வேற யாரால எழுத முடியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் குடும்பத்தை பத்தி சொல்றப்போ, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்பு மழை வழங்கும் சுரங்கம். சுரங்கமா நல்ல ஒரு குடும்பம் ஒரு சுரங்கம், அன்பு மழை அங்க பெருகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, மனைவி என்பவள் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் அதில் ராகம், சலனங்கள் அதில் இல்லை. எப்பவுமே அப்படியெல்லாம் இருந்துட்டா, ஒரு வீணையும் அதில் இருக்கின்ற இனிய இசையுமாக ஒரு குடும்பம் அமைந்து விட்டால் அங்க சலனமே இருக்காது அப்படின்றது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம். அதுதான் தெய்வீகம். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிட்டா அப்படின்றது அவருடைய பாடம். ஒரு நல்ல மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். அது எல்லார் வாயிலுமே வருகின்ற ஒரு பாட்டு. ஒரு வருத்தம் கணவன் கொடுத்ததும் இறைவன், கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்னு எழுதியிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் மனசு அமைதியாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வள்ளுவரே அதுல கொஞ்சம் வீக் ஆயிட்டப்போ நம்ம கண்ணதாசனை மட்டும் நினைச்சு என்ன வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க. ஆனாலும் மனைவியை எந்த இடங்கள்லயுமே போற்றுவதற்கு அவருடைய பாடல்கள் தயங்கலை. எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மனைவி என்ற அந்த ஒரு பதவிக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு அவர் கொடுத்திருக்காரு அவருடைய பாடல்கள் வழியாக அப்படின்னு சொல்லலாம். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே. எப்பவுமே அந்த காத்தல் என்ற ஒரு விஷயத்துக்கு இமையத்தான் முதல்ல சொல்லு. ஏன்னா ஒரு தூசு வருதுன்னா கூட அந்த கை அந்த கண்களை மூடுவதற்குள்ளாகவே அந்த இமை அடுத்த நொடி கூட சொல்ல முடியாது, அப்படி ஒரு உடனே மூடி அந்த கண்களை பாதுகாக்கும். அப்ப அந்த பாதுகாப்பு அப்படின்னா அதுக்கு இமைதான். அந்த இமை போல மனைவி இருக்கிறா அப்படின்றத ஒரு பாடல்ல வெளிப்படுத்தியிருப்பார். அதனாலதான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பாரதியாருடைய வரிகள் தான் அதை தன்னுடைய பாடல்கள்ல பயன்படுத்தியிருக்காரு.
இப்போல நிறைய அழகான இடங்கள் அவருடைய பாடல்கள்ல அந்த குடும்பத்தை பத்தி, மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி சொல்றப்போ அது ரொம்ப அழகா அவர் வெளிக்காட்டியிருப்பாரு. காலச் சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியும் அடி. ஒரு கணவன் துன்பத்துல இருக்கிறப்போ மனைவி வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு ஆறுதல் அளித்து அவனுடைய விம்மலை போக்குற ஒரு 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 இடத்துல அவ இருந்திருக்கா அப்படின்றத அவரு வெளிப்படுத்தி இருக்காரு. குடும்பம், அந்த குடும்பத்தினால் வருவது பிள்ளைகள், அந்த பிள்ளைகளால் பின்னாளில் வரும் தொல்லைகள், அதையும் அவர் பதிவு செய்யாமல் இல்ல, எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா மழலையை எந்த அளவுக்கு அவர் ரசிச்சிருக்காரு அப்படின்றத இயேசு காவியத்திலே ரொம்ப அழகா நம்ம பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் எப்படி வந்து கண்ணனை எப்படியெல்லாம் கன்றுலாம் யானை கன்றுன்னு சொல்லி வர்ணிச்சாரோ, அதே போல இவரும் பல இடங்கள்ல குழந்தையை வந்து வர்ணிக்கிறாரு. அள்ளி அள்ளி தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி வைத்து சின்ன தங்கம் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். அதுதான் இயேசு காவியத்துல சித்திரப்பூ விழி அசைத்துன்னு விழுது. அந்த சித்திரம் போன்ற அந்த பூ போன்ற அந்த விழியை அசைக்கின்றாயே அப்படின்னு பாடியிருப்பார். குழந்தைகளை உறங்க வைக்கும்போது கூட செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை அப்படின்னு குழந்தைய தூங்கும். ஒரு 15 குழந்தைகள் பெற்றிருக்காருன்னா கட்டாயமா தாலாட்டு அவருக்கு தெரியாம இருக்காது. அதை திரைப்படங்கள்ல அந்த அனுபவம் தான் இங்க திரைப்படங்கள்ல பாடல்களாக வந்திருக்கு. ஆனா பெரும்பாலான மழலை இன்பம் வந்து பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெரும் துன்பமா வந்து மாறுறத பல குடும்பங்கள்ல நம்ம பாக்குறோம். அது திரைப்படங்கள்லயே அந்த காலத்துல நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அத பாடல்கள்ல ரொம்ப அழகா எடுத்து காட்டியவர் வந்து கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீர். ஒரு தென்னை மரத்தை நட்டா கூட இளநீர் இருக்கும், பிள்ளைய பெத்தா கண்ணீர் தான் மிஞ்சும் அப்படின்றது. அந்த பிள்ளையால வருகின்ற அந்த துன்பங்களை சொல்றப்போ, அடி தாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. வீட்டுல வந்து சிறு சிறு பெட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய உயிர்கள் எல்லாம் வளர்க்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அது கூட பெஸ்ட், அது கூட சிறந்ததுதான் பிள்ளைகளை விட அப்படின்றதையும் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. பெட்டியில பணம் இல்ல, பெத்த புள்ள சொந்தம் இல்ல, பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடி, சோதனைய பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. ஒரு பழமொழி இருக்கும், கஷ்டத்துல வந்து கூட இருக்கிறவங்க தான் சொந்தம், கஷ்டம் வந்தா வந்து விட்டுட்டு போயிட்டா அதெல்லாம் சொந்தமே கிடையாது அப்படின்லாம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே தான் இவரும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆக மழலை இன்பத்தையும் பின்னாளில் வருகின்ற பிள்ளை துன்பத்தையும் இவருடைய அனுபவ பெட்டகத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு மனிதன்னா 3 நிலைகள்ல நம்ம சிந்திக்கலாம். தனி மனிதன், குடும்பம், சமூகம். இது 3 இல்லாம ஒரு மனிதனால வந்து வாழவே முடியாது. அந்த 3ஐயும் வந்து தன்னுடைய பாடல்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அரசியல்ல நிறைய ஈடுபாடு இருக்கு. முதல்ல திராவிட கட்சிகள், அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் எதுவுமே வேணான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் அவர். அதுதான் அவரோட தன்னுடைய வனவாசம் இந்த நூல்கள் எல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கர்ம வீரர் காமராசர் மேல அவருக்கு எப்பவுமே ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. அவரே ஒரு தோல்வியை சந்திச்சப்ப வந்து திரும்ப அவர் எப்படி இருந்தாலும் வந்து அவர் திரும்பவும் அரசியல்ல வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்ப முதலமைச்சரா வருவாரு, வரணும் அப்படின்றதா கண்ணதாசனுடைய ஆசை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு. உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், உங்களோட மனசாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கறது அந்த இடமாக இருக்கும். அதே போல நாடு சமூகத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்ற அந்த பாடல்கள் பாரதியாரை போலவே பாரதிதாசனை போலவே இவரும் வந்து அது எல்லாமே நிறைவாகவே செஞ்சிருக்காரு தன்னுடைய பாடல்கள்ல. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். அப்படியே வந்து நமக்கு நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் தான் ஞாபகம் வருது. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அது அப்படியே இந்த இடத்துல ஞாபகம் வருது. அவருடைய இலக்கிய வாசிப்பு அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சுரங்கம் அது. அதனாலதான் அந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து பாமரனுக்கும் அவரால் கொண்டு சேர்க்க முடிஞ்சது. அதை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அவர் படிச்சிருக்காரு. தனக்கு புரிந்ததை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு பாமரனுக்கு கொண்டு போய் அவர் சேர்த்திருக்காரு. அதையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து சமத்துவத்தை விரும்புகின்ற ஒரு நபராகத்தான் கண்ணதாசன் வந்து காணப்படுகின்றார்.
அவருக்கு வந்து அந்த பொருளாதார ரீதியில எல்லோருமே வந்து சமமாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏழை பணக்காரன் ஆண்டான் அடிமை அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாட்டை வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்றத ஒரு இடத்துல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பார். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். சாமியே சிரிச்சிரும்டா. நீங்க வந்து ஒரு பக்கம் மாட மாளிகை இன்னொரு பக்கம் கூட குடிசை வச்சுட்டு எங்க ஊரு தான் நல்ல ஊரு நாங்க முன்னேறிட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா மேல இருக்க சாமியே சிரிக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா நகைச்சுவையா கொடுத்திருப்பாரு. ஒரு நையாண்டித்தனம் பண்ணிருப்பாருன்னு தான் அப்படின்னு சொல்லணும். இல்லாம இருக்கணும் அப்படின்றது பாரதிதாசனுடைய வரிகள். எல்லாருக்கும் எல்லாமும் என்பதாக இடத்தை நோக்கி நகர்கின்றது இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்க இல்லாமையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. அதே தான் இங்க கண்ணதாசனும் சொல்லியிருப்பார். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்றது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு பொது உடைமை விரும்பியாக ஒரு சமரச எண்ணம் கொண்டவராக கண்ணதாசன் இருந்ததுனாலையும் அதை 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 அது இல்லாத ஒரு சூழலையும் அவர் பார்த்திருக்காரு. அது வேணும்ன்ற ஒரு ஆசையும் அவருக்கு இருந்திருக்கு. அந்த அனுபவத்தை வந்து தன்னுடைய கவிதைகள்ல அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இலக்கிய வாசிப்பு அனுபவம் சொன்ன பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படித்த முத்தையா தன்னுடைய கம்பன் வாசிப்பையும் வள்ளுவ வாசிப்பையும் தன்னுடைய சிலம்பினுடைய வாசிப்பையும் வந்து அப்படியே கொண்டு வந்து திரைப்பட பாடல்களை கொடுத்து பாமரருடைய வாயிலையும் அந்த இலக்கியங்களை உழவ செய்த ஒரு பெருமை வந்து நிச்சயமா கண்ணதாசனுக்கு இருக்கு. குரல்ல ரொம்ப அழகா ஒரு குரல் இருக்கும். ஒரு காதலன் காதலி ஒருவர் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு காட்சி. காதலன் காதலியை பார்க்கும் போது அவர் வந்து காதலனை பார்க்க மாட்டார். அது வள்ளுவர் காலத்திலே சொல்லிட்டாங்க. யான் நோக்கும் காலை நிலம் நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இதையே அப்படியே ரொம்ப எளிமைப்படுத்தி கண்ணதாசன் கொடுத்திருப்பாரு. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே அப்படின்னு அழகா பதிவு பண்ணிருப்பாரு. அதே போல வந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பம் இல்லற வாழ்க்கை சிறக்கணும்னா அன்பும் அறனும் இருக்கணும். அதையே அப்படியே எளிமைப்படுத்தி மாலையிட்ட மங்கை படத்துல அவர் கொடுத்திருப்பார். திகழும் அன்பும் தென்னவர் பண்பும் சேர்ந்தது இல்லற வாழ்வடி. நிலையாம இருக்கும் இல்லைங்களா? நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வையகம் அப்படின்னு. அதே தான் அவர் வாழ்க்கையை பத்தி எழுதும்போது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா. பின்னால வந்து பட்டினத்தாரை பத்தி எல்லாம் அவர் படிச்சுட்டு எழுதுறப்போ அந்த 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லை அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. ஆக பணிவு உண்மை இதை பத்தி எல்லாம் வள்ளுவ வாசிப்பையெல்லாம் அவர் இலக்கியத்துல தன்னுடைய திரைப்பட பாடல்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல கம்பனை அவர் வாசித்ததை ரொம்ப அழகா திரைப்படங்கள்ல காட்டியிருப்பாரு. எனக்கும் ரொம்ப நானும் ரசித்த ஒரு பாடல் அது. கைகை வந்து ஒரு ராமனை காட்டுக்கு போக சொல்லும் பொழுது வந்து அதை தெரிஞ்சு பரதன் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு தன்னுடைய அண்ணா கிட்ட தேடி வருவார். தாய் இது மாதிரி பண்ணிட்டா, அவ தாயே இல்லை அப்படின்னு திட்டுறப்போ ராமன் வந்து சகோதரனுக்கு பரதனுக்கு வந்து அறிவுரை சொல்லுவார். அம்மாவை எதுவும் சொல்லாத, இது அன்னையினுடைய பிழை இல்லை அப்படின்றத ஒரு கம்பன் ரொம்ப அழகா அதுல ஒரு பாடல்ல காட்டியிருப்பார். நதியின் பிழை அன்று நறும்புணலின் குற்றம் அன்று. அதே தான். அதாவது ஒரு நதி வத்திருச்சுன்னா அது நதியோட பிரச்சனையும் இல்லை, தண்ணியோட பிரச்சனையும் இல்லை, விதியோட குற்றம் தான் அது அப்படின்றதான் கம்பன் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதே தான் ஒரு படத்துல வந்து கண்ணதாசன் பதிவு பண்ணியிருப்பாரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மன்னிக்கணும், பாடாம இருக்க முடியல. எனக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இது. ஆக கம்பனை ரொம்ப அழகாக வந்து திரைப்பாடல்ல கொண்டு வந்து என்னை போல ஒரு பாமரனும் வந்து பாடக்கூடிய அளவுக்கு இசை ஞானமே எனக்கெல்லாம் கிடையாது. அதுல சரிகமன்னா அது என்னதுன்னு கேட்பேன்.
அப்படியாப்பட்ட என்ன கூட பாட வைக்கிறதுன்னா அது கண்ணதாசனால தான் இந்த அதிசயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு இடத்துல வந்து மழை வண்ணி வண்ணத்து அரக்கி போரில் மை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு வியந்து பாடுற ஒரு இது வரும். அதே வந்து திரைப்படத்துல கொண்டு வந்திருப்பாரு. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். உடனே காதலி பாடுவா, கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இந்த மாதிரி அந்த வண்ணம் என்ற அந்த ஒரு சொல்ல வச்சு அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அதே போல சிலம்புல வந்து பாத்தீங்கன்னா கோவலன் வந்து கண்ணகியோட அழகை ரசிச்சு ரசிச்சு பாடிட்டு இருப்பார். மானெல்லாம் உன்னை கண்டு மயங்குது, கிளி வந்து உன்னுடைய பேச்ச மழலையை கத்துக்க உன்னுடைய தோள்கள்லயே பள்ளி கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதே தான் அப்படியே ஒரு இடத்துல அதே மாதிரி கிட்டத்தட்ட வரும். மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ அழகை தந்தது அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அதுவும் கிட்டத்தட்ட அதே போலதான். அதே போல சிற்றிலக்கிய வாசிப்புல கூட பார்த்தோம்னா இந்த முக்கூடர் பல்லுல இந்த பள்ளியர்கள் வந்து சண்டை போட்டுப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு காட்சி வரும். ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். அதே இவர் எடுத்திருப்பாரு, ஆடக் காண்பது காவிரி வெள்ளம் அலைய காண்பது கன்னியர் உள்ளம் அப்படின்ட்டு அதே டியூன்னு சொல்லிக்கலாம், இல்ல அதே வசனங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து பாடல்கள்ல கொண்டு வந்திருப்பாரு. அவைக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவையை வாசித்த அந்த அனுபவமோ அல்லது அவையை நேசித்த அந்த பாசமோ கூட அந்த கொடியது இளமையில் வறுமை அப்படின்னு அந்த கொடிது கொடிதுன்ற ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அது அவர் அப்படிதான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதே போல இன்னொரு ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அதுவும் வந்து அந்த வறுமையை காட்டுற அவ்வை பாணியிலே வறுமையை வந்து அவர் காட்டியிருப்பாரு. அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து ஒரே சொல்ல திரும்ப 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 பயன்படுத்தியிருப்பாரு. இது ஒரு வகையான இலக்கண குறிப்பு தான் வச்சுக்கோங்களேன். சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்த சொல்லையே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய இடங்கள் அவரை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அத்திக்காய் காய் காய் அது வந்து ஒரு ஒரு இலக்கிய பாடல். அது கொஞ்சம் எழுத்துப்பிழை இருக்கு, மன்னிச்சிருங்க. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்மதியே இத்துக்காய் காய்ந்துனக்கு என்ன பயன், சற்று என்மேல் பற்றற்றவரை காய் சற்று என்மேல் பற்று அற்றவரை காய் பாவைக்காய் கோளமுது காய் செற்றக்காய் தூது விளங்காய் அப்படின்னு ஒரு இலக்கிய பாட்டு. அத வந்து இவரு கொடுத்திருப்பாரு. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, வெண்மதியே இவர் வெண்ணிலவு. அதே போல ஒரு இடத்துல ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய். அந்த வாழைக்காய் வேற, வாழைக்காய் எங்க உள்ள வந்து ஏலக்காய் மாதிரி மணக்கிற அளவுக்கு எங்களை வாழ வைப்பதற்கு நீ காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளே விளையாடி இருப்பாரு மனுஷன். அது மாதிரி நிறைய பாடல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். பாரதியை போலவே கண்ணனை நேசிக்க கூடியவர் கண்ணதாசன். ஏன்னா அவருடைய இலக்கிய வாசிப்பு அனுபவத்தை தான் அவர் திரைப்படங்கள்ல நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. அப்ப பாரதியை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அதையே அப்படியே திரைப்படத்திலையும் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. எந்த வகையிலுமே பாரதிக்கும் ஆழ்வார்களுக்கும் கண்ணனை நேசிப்பதில் சற்றும் குறையாதவர் வந்து கண்ணதாசன். ஆண்டாள் ஒரு பாட்டுல வரும் இல்லைங்களா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, அதேதான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் கொஞ்சம் பாடுங்களே அப்படின்ற ஒரு பாட்டு. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான். குலசேகர ஆழ்வார் யானை கன்று அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. நல்லா கொழுந்தைய கொழு கொழுன்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணி பாடியிருப்பாரு கண்ணனை. அதே இவர் வந்து தாய்மடியில் கன்றினை போல் கண்ணன் உறங்குகிறான் அப்படின்னு ஒரு பாட்டை கொண்டு வந்திருப்பாரு. அதே ஒரு வேதனையான ஒரு சூழல்ல கூட ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, கண்ணனை தான் அவர் கேள்வி கேட்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். இன்னொரு ஒரு பாட்டு கூட பாத்தீங்கன்னா, கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே
அப்படி நீயும் கருப்பு தான், நானும் கருப்பு தான், ஆனா உன்னை எல்லாருமே விரும்புறாங்க, என்னை விரும்புறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஒரு பெண் வேதனைப்படுவதாக இருக்கும். அந்த இடத்துலயும் கண்ணனை அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. ஆக கண்ணன் மீது ஒரு காதல் கொண்டவராகத்தான் கண்ணதாசனை வந்து நம்மால பார்க்க முடியுது. அவருடைய இலக்கண அறிவு, இலக்கண வாசித்த அனுபவம், அது எப்படி திரைப்படங்கள்ல, திரைக்கவிதைகள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம். எப்பவுமே எதுகை மோனே அவர் பாடல்கள்ல முந்திட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அடி எதுகை, அடிமோனை, சீரெதுகை, சீர்மோனை எல்லாமே அவருடைய பாடல்கள்ல வந்திருக்கும். காற்றினில் பிறந்தவளோ, புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்று, கற்பனை, இரு இரு 2வது எழுத்து ஒன்றியும் இருக்கும் எதுகை. தங்கச் சலங்கை கட்டி தழுவுது தழுவுது பூச்செண்டு, தாத்தா, மோனை. அடுக்கு தொடர், ஒரே சொல்லே திரும்ப வரும், ஆனா வந்து பிரித்தா பொருள் தரும், அதான் அடுக்கு தொடர். அதேதான் இங்கேயும் இருக்கும். தொட்டு தொட்டு நின்றன கைகள், சுட்டு சுட்டு கொன்றன கண்கள், நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு, எட்டி எட்டி சென்றன வண்டு. தொட்டு தொட்டு, சுட்டு சுட்டு, கிட்ட கிட்ட, எட்டி எட்டி, எல்லாமே அடுக்கு தொடர்ல வரும். சொற்பொருள் பின்வரும் நிலையான அந்த பால் வண்ணம் பருவம், அதை கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் தேனுன்னு வச்சு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு பாருங்க. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் நீ வரன மலைத்தேன். அந்த தேன் தான், ஆனா வேற வேற பொருள்கள்ல ரொம்ப அழகா பயன்படுத்தியிருப்பாரு. பார்த்தேன், சிரித்தேன், தேன் தேன், ஆனா வேற வேற தேன் பொருள். பக்கம் வர துடித்தேன், அதோட அழகு அந்த மலைத்தேன், மலையில கிடைக்கிற தேன். இவர் என்ன மலைத்தேன், இதுதான் அந்த மலைத்தேனா, நான் மலைத்து போயிட்டேன் அப்படின்னு வருவாரு. அதே போல அந்த பாட்டு முழுக்க தேனை வச்ச விளையாடி இருப்பாரு மனுஷன். இவ்வளவு நல்லா இருக்கும். அதே போல ஏய்வு தொடை அதிகமா இருக்கும். அடிதோறும் வந்து இறுதி எழுத்தோ சொல்லோ வந்து ஒன்றி வந்திருக்கும், அது ஏய்வு தொடைன்னு சொல்லுவாங்க. இந்த யாரோ பாட்டுல அதை பார்க்கலாம். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோன்னு வரும் அந்த பாட்டு. அந்த இந்த பாட்டுல கூட அந்த சங்க இலக்கியங்கள்ல ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, நீயும் நானும் பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு, யாயும் நியாயும் யாராகியரோ அப்படின்ற அந்த பாட்டுல வர மாதிரி சாயல் கூட கொஞ்சம் இதுல இருக்கும். அதே போல நிலா, அன்று வந்ததும் இதே நிலா, சச்சச்சா நீங்க போட்டுக்கங்க, இன்று வந்ததும் அதே நிலா, அதுவும் நிலா நிலா அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அது மாதிரி இலக்கண நிறைய உத்திகளை எல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிற பாடல்கள்ல. ஒரே சொல் பல பொருள்கள்ல வரும் இந்த பார்த்தேன், சிரித்தேன். அது போல மருட்கைன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுறது, வியந்து போறது, இதுவா அதுவா அப்படின்னு குழம்பி போறது, அது மருட்கைன்னு சொல்லுவாங்க. அத கூட அந்த பாட்டுல கொடுத்திருப்பாரு. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடதானா அப்படின்னு ஒரு வியப்பா பாக்குறது மருட்கை. அதே போல பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படின்னு, அதுவும் வந்து ஒரு ஆச்சரியப்படுறோம். இன்னொரு ஒரு சிறப்பான உத்தி வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி, அது ஒரு நல்லா இருக்கும். நதி எங்கே போகிறது கடலை தேடி, அந்த பாட்டு மிச்சத்தை நீங்களே படிக்கங்க. ஏன்னா நான் நிறைய அவரோட பாடல்களை பத்தி சொல்றப்ப எதையுமே என்னால விட முடியல. எல்லாத்தையும் ஓரளவுக்கு எனக்கு நான் ரசிச்சதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு சொல்லல, உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பாடல்கள்லாம் பாட பாட மனம் வந்து ஒரு பட்டாம்பூச்சியா சிறகடிக்கிற மாதிரி நான் உணர்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அவரை பத்தி பேசுறதுக்கு வந்து நேரமே போதாது, அவ்வளவு போய்கிட்டே இருக்கு, அவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு அவருடைய கவிதைகளை பத்தி பேசுறப்போ. அதே நான் ரொம்ப சுருக்கி ஒரு பெரிய கடல்ல இருந்து சில துளிகளை தான் உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அது போல நிறைய பாடல்கள், வினாவிடை பாடல்கள், அப்படியே கேள்வி கேட்டு பதில் சொல்வது போல, கேள்வியாவே வருவது போல இருக்கும். நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள்ல அவருடைய அந்த பாடலுடைய முதல் அடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்கதான் பிடிக்கிறாருன்னே தெரியாது. அந்த எங்கே நிம்மதி பாட்டு கூட பாத்தீங்கன்னா, எங்கே நிம்மதி, ஒரு மனுஷனும் ஏதாவது ஒரு கட்டத்துல எங்கதான் நிம்மதின்னு தெரியலையேன்னு ஒரு தேடுவான் பாருங்க, அது அப்படியே வந்து பாடல்ல சொல்லாக கொண்டு வந்திருப்பாரு.
அதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே வானத்துல இருந்து பிச்சுக்கிட்டு வந்த வார்த்தையானா கிடையாது. அவருடைய ஒரு ஒரு சாதாரண மனிதன் உணரக்கூடிய அந்த உணர்வ அழகான சொல்லோவியமாக கொடுக்கிறது தான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஒரு கட்டத்துல நிறைய பிரச்சனை வந்தா தலை மேல கை வச்சிருவோம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னுவோம். அது அப்படியே ஒரு பாட்டு. அந்த மாதிரி அவருடைய பாடலுடைய முதல் வரிகளே வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு அது ஒன்னே போதும். இந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்கல்ல, ஒரு முழு பாட்டுக்கு முதல் வரியே வார்த்தைகளே போதும். அதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. கற்பனை, நிறைய கற்பனைகள். புலவருக்கு கவிதைக்கு அழகே வந்து அந்த கற்பனையும் அந்த பொய்யும் தான். அது வந்து ரொம்ப அழகா இவரும் சிறப்பாவே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் அந்த பாட்டுல வரும். அந்த காதலி சொல்வா, பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. காதலன் கேட்பான், நீ வருகின்ற வழிதண்ணில் யார் உன்னை பார்த்தார் அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவ காதலி பதில் சொல்லுவா, அவ தலைமுடி கொஞ்சம் கலைஞ்சிருக்கும், அதுக்கு காரணத்தை அழகா கற்பனையா சொல்றது. ஒரு வண்டு வந்து மலருன்னு நினைச்சு முகத்தோடு மோதிருச்சான். அந்த பெண்ணை மலருன்னு நினைச்சு முகத்தோடு மோதிருச்சான். மோத வரனால இவ பயந்து கைய மூடுறா, மெதுவா முகத்தை மூடுறா. அது வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. அந்த அசைஞ்சதுக்கு என்ன ஆகுது, அந்த கூந்தல் வந்து கலையுது. அதையும் பாருங்க, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்கள் ஆக. அந்த கூந்தலே அப்படியே மேகங்களாக ஆகுது. நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. இதெல்லாம் நடந்துச்சு, அதை சொல்றதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். அவர் மலரோட வர்றாரு, இந்த அம்மா ஒரு விஷயத்தோட பயத்தோட போறாங்க அது சொல்றதுக்காக. எவ்வளவு ஒரு அழகான கற்பனை பாருங்க. அது மாதிரிதான் அந்த பாசமலர் படத்துல அந்த அண்ணன் தங்கை பாசத்தை சொல்றப்போ, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி வளரும் இளம் தென்றலே, அந்த பாட்டு. அத பாடாத வாய்கள் இல்ல, அத புகழாத பேச்சாளர்கள் இல்லை. அந்த வரிகள் அவ்வளவு ஒரு கற்பனை, அவ்வளவு அழகா இருக்கும். அதுல ஒரு யதார்த்தம், ஒரு உண்மையும் கூட அதுல இருக்கும். அதே போல இயற்கையை பாடுறப்போ, இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் தன் துணையை எண்ணி. அதுலயே வரும், மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீனாய் மலரை அணிந்தவளோ செந்தமிழ் தேன்மொழியால் ஆடாத வாயே கிடையாது. இது மாதிரி எத்தனை பாட்டு தான் நான் சொல்றது, படிக்கிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு. வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ, உன் கண்ணில் பட்டதுனால எல்லாம் நீளமா மாறிடுச்சா அப்படின்றது மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் அவருடைய கற்பனைக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் வந்து ஞானம் பெற்ற அனுபவம். ஏன்னா வந்து அவர் ஒரு பிள்ளை மனம் கொண்டவர் தான் அவர். எது ஒண்ணுமே ஒரு ஆர்வத்தோட உண்மையான மனதோட இறங்கிடுவாரு. அதுக்கப்புறம் பிரச்சனைகளை சந்திப்பாரு. இந்த குழந்தைங்க தீயில கை விட்டா சுடும்னு அதுங்களுக்கு தெரியாது. எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை நெருப்புக்கிட்ட போறப்ப பெற்றோர்கள் பிடிச்சு பிடிச்சு கையை எடுப்பாங்க. அப்போ அது யார் பேச்சும் கேட்காம திரும்ப திரும்ப போய் வைக்கும். ஆனா சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை வச்சு அதுக்கப்புறம் அது வைக்கவே வைக்காது. நீங்களே வைக்க சொன்னா கூட நீ போய் வையன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். திருப்பி அது வைக்காது. அந்த தீ சுடும் என்பதும் கண்ணதாசனுக்கு தெரியாது. சுட்ட பின்பு அதில் வைக்க கூடாது, தானும் அந்த தீயில வைக்க கூடாது, மத்தவங்களும் அதுல சுட்டுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப அக்கறையானவர் அவர். அதனாலதான் அவருடைய அனுபவத்தை எல்லாம் அப்படியே அவர் என்னெல்லாம் தோணுச்சோ, அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ, எப்படியெல்லாம் உடைஞ்சு போனாரோ, உடையும் போது என்னெல்லாம் நினைச்சாரோ அத்தனையுமே அவர் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காரு. தன்னை போன்ற சக மனிதன் துன்பப்படக்கூடாது என்பதற்காக, அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருடைய வாழ்க்கையே அனுபவத்தால நிறைஞ்சதுதான். அது அவருடைய எத்தனையோ கவிதைகள், எல்லாம் கவிதைகள் தான், பாடல்கள் நான் சொல்லவே மாட்டேன், கவிதைகள் தான் எல்லாமே வந்து எடுத்து காட்டியிருக்கு. இந்த தீ சுடுவது, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா, எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் தெரியுது அப்படின்ற ஒரு பதிவு. இது உண்மைதானே, முதல்ல தெரியவே மாட்டேங்குது, அப்புறம்தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது. அதுதான் ஒரு எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கத்தான் எனக்கும் ஞானம் வருது அப்படின்றது. சோகமான ஒரு நேரத்துல இருக்கிறப்போ கலக்கமான ஒரு மனிதன் தோன்றுகின்ற ஒரு தோன்றல் வந்து
ஆம், வாழ்க்கை யாரை எங்க கொண்டு போகும்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? அது நம்ம கை மீறி போய்க்கிட்டே இருக்கும். அர்த்தமுள்ள இந்து மதத்துல ரொம்ப அழகா அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து காட்டியிருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல வந்து, நமக்கு வந்து நம்ம ஒரு ஒரு திட்டம் வகுக்கிறோம், இப்படித்தான் நடக்கும், இதுதான் நடத்தணும் அப்படின்ட்டு. ஆனா அத நம்ம நினைத்தது நம்ம வகுத்தது அங்க நடக்கல அப்படின்றப்போ, விதி வேறொன்று வகுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம வகுக்கிறது நடக்கல, விதி வகுத்தது தான் நடக்குது அப்படின்றதுதான் அந்த இடத்துல உண்மை. அதைத்தான் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த விதியின் மீதும் ஊழின் மீதும் ஒரு நம்பிக்கை கொண்டவராக அவர் பகுத்தறிவுவாதியாக இருந்தப்போ இல்ல. அதுக்கு பின்னால அவர் வந்து அதை நம்புறார். ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்த பிறகு இதையெல்லாம் அவர் நம்புகின்றார். அதையும் அவர் வந்து பதிவு செய்யறார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும் தெரியாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். எங்க முடியும் எங்க தொடங்கும் தெரியாது, எப்போ எது மாறும்னு தெரியாது. ஆனா மாறும்ன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மயக்கம் வந்து உங்களுக்கு தெளிஞ்சிரும். அடிப்பாங்கன்னு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்ப அடிப்பாங்க எங்க அடிப்பாங்கன்றது நமக்கு வேணாம், அடி வாங்க போறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் அலர்ட் ஆயிருவோம். அதாவது மனசை தாங்கிக்கிறதுக்கு ஒரு உறுதி நமக்கு கிடைச்சு போயிடும். அதுதான் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து குறள்ல திரும்ப ஞாபகம் வரும் இந்த ஒரு பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ன்ற அந்த குறளினுடைய குறள் வந்து இவருடைய பாடல்கள்ல ஒலிக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இப்படி நிறைய அவருடைய பாடல்கள், அவர் பெற்ற ஞானம் அவர் எடுத்து சொல்லும். உறவுகளால் துன்பப்படும் போதும், நட்புகளால் முறியப்படும் போதும், மனமுறிவு ஏற்படும் போதும் எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிலையாமைய வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவர் அவர். அபையோட வரிகள், ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீள்வரும் அப்படின்னு அதே ஒரு பாட்டுல வந்துடும். கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. அழுது என்ன பண்ணாலும் போனது திரும்ப வராது, அதுக்கு யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு தெளிவை மனிதனுக்கு அவருடைய பாடல்கள் வந்து கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த அந்த வேதனையும் வெளிப்படுத்துற உணர்வும் அவருடைய பாடல்கள்ல இருக்கு. வேதனையும் சொல்லி அந்த வேதனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியையும் அவருடைய பாடல்கள் சொல்லுது. இதுதான் ஒரு நல்ல படைப்பாளனுக்கு அழகு. பிரச்சனையும் சொல்லணும், அதுக்கான தீர்வையும் சொல்லணும். இதுதான் நல்ல படைப்பாளன். அது ரொம்ப அழகா அவரு கண்ணதாசன் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. புத்தர் சொல்வார் இல்லைங்களா, ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம். அதை இவருடைய பாடல்கள் வெளிக்காட்டுது. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா? நல்ல ஒரு கேள்வி. அந்த ஆசைதானே ஆட்டு வச்சிட்டு இருக்கு எல்லாரையுமே. மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. ஆனா என்ன பண்றது, மேல ஒருத்தன் ஆட்டு வச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆசை எனும் தொட்டிலில் ஆடாதார் யாரு? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண். ஆசை எனும் தொட்டில யார்தான் ஆட மாட்டோம், நீங்களே ஆட்டு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆசை அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதை வந்து கொஞ்சமாவது விடணும். அதுதான் அந்த ஆறு மனமே ஆறு பாட்டுல ரொம்ப அழகா அவர் எடுத்துக்கிறார். ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு. அதுல ஒரு 6 கட்டளைகள் எடுத்து கொடுத்திருப்பாரு. அந்த ஆசையை விடுவது, நல்லதை செய்து உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை விரும்பும் அப்படின்னு. எந்த இடத்துல இருந்தாலும் வந்து ஒரு பணிவு ஒரு மனிதனுக்கு வேணும். அதே போல நல்லதை சொல்லணும், உள்ளதை சொல்லணும், நல்லதை செய்யணும். இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதையும் அவருடைய பாடல்கள் எடுத்துக்காட்ட தவறவில்லை. இப்படி நிறைய கண்ணதாசனை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். இதுக்கு இல்லையா ஒரு எடு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நிச்சயமா அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் அவருடைய நூல்களாக இருக்கு. அந்த நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாட்டு, அப்புறம் வந்து படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, அது எல்லாமே வந்து அந்த கலக்கம் கொண்ட மனம் வந்து பாடி
அப்புறம் ஒரு பின்னால ஒரு தெளிவு பெறுது. அதை அவருடைய ஆன்மீக அனுபவமாக நாம் கொள்ளலாம். கண்ணதாசன் என்ற ஒரு அனுபவ கடலில் இருந்து சில துளிகள், எனக்கு தெரிந்து சில துளிகளை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன். இறுதியாக அவருடைய அனுபவம் பற்றிய ஒரு கவிதை, இதை கட்டாயம் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த நம்மளோட உரையினுடைய தலைப்பே கண்ணதாசன் கவிதைகளில் அனுபவம். அப்படி இருக்கும்போது அந்த அனுபவத்தை குறித்த ஒரு விளக்கம் இந்த கவிதையில கட்டாயமா இடம்பெற்றிருக்கு. இதை கண்ணதாசனே கடவுள்கிட்ட கேட்டதாகவும் நினைச்சுக்கலாம், இல்ல நாமளே கண்ணதாசன் கிட்ட கேட்டதாகவும் நினைச்சுக்கலாம். எப்படி நினைச்சாலும் இது கட்டாயமா பொருந்தும். இந்த ஒரு கவிதையோட என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்துக்கிறேன். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அது கூட அங்க பிரமாதம் இல்லை, அதுக்கு சொல்ற பதில் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாருன்னு இறைவன் பணித்தான். அதை விட பெஸ்ட் என்னன்னா, அந்த இறப்பு என்னன்னு கேட்டா செத்து இறந்து பாருன்னு இறைவன் பணித்தான். செத்தாதாங்க தெரியும், இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன். இறப்புக்கு பின்னாடி என்ன வரும் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னா இறந்து பார்த்தாதான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேற வழி கிடையாது. அப்ப எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவனே நீ எதுக்கு அப்படின்னு ஒரு கோபம் வருது. அப்ப எதுக்கு உன்னை நான் கும்பிடணும், எதுவுமே நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கான பதில் அந்த அனுபவமே நான் தான். அந்த அனுபவம் என்பதே கடவுள் தான். அப்போ கடவுளை தரிசிக்காத மனிதனே இல்லைன்னு சொல்லலாம். அனுபவம் தான் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடவுளை தரிசிக்காத மனிதன் இல்லை. வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஒரு ரோட்ல நடந்து போறோம், ஒரு பைக் அப்படி பயந்து நகர்றோம்னா அடுத்த முறை என்ன பண்ணும், பார்த்து பார்த்து நடப்போம். அதுவும் ஒரு அனுபவம் தான் நமக்கு. ஒரு குழந்தை கூட கீழே விழுந்து எழுந்துக்குதுன்னா அடுத்த முறை கொஞ்சம் பயந்து மெதுவா தான் நடக்கும், விழுந்துடுவோம் அப்படின்னு. ஒரு தவறுகள்ல, ஒரு பிரச்சனைகள்ல, ஒரு தோல்விகள்ல தான் வாழ்க்கையை நம்ம கத்துக்கிறோம். அதைத்தான் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்டது அத்தனையுமே சக மனிதனுக்கு அவர் பதிவு செய்யறார். அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கண்ணன் போல பாமரனுக்கு வாழ்வை சொன்னவர் தான் கண்ணதாசன். அவருடைய கவிதைகள் உண்மையிலே ஒரு அனுபவ பெட்டகம் தான். இதை இந்த ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்ததுனால நானும் இன்னும் விரிவா படிச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்காங்க நான் சுப்புரெட்டியாருடைய அறக்கட்டளை சார்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த ஏற்பாடு மிக சிறப்பாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, கண்ணதாசனையும் நம்ம நினைவு கூர்ந்ததுனால இது கண்ணதாசன் பிரியர்களுக்கெல்லாம் கூட ஒரு 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 மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிச்சயமா இருந்திருக்கும். ஆக இது எல்லோருக்குமான ஒரு மகிழ்வை தரக்கூடிய நல்லது ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதுவரை என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய முனைவர் சுப்புரெட்டியாரின் அறக்கட்டளையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.